2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல். இத்தனை நாட்களும் ஒருவேளை அநேக காரியத்தை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டே இருக்கலாம். உங்களுடைய இருதயம் பயப்படலாம். நீங்கள் பொதுவாகவே ஒரு பயப்படுகிற நபராக எல்லாருக்கும் தெரியப்படலாம். சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் நீங்க பயப்படுகிறவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தைரியசாலிகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய பயத்தின் ஆவியை ஆண்டவர் எடுத்து போட்டு கர்த்தர் பயத்திற்கு பதிலாக தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் தரப்போகிறார். எந்தெந்த காரியத்தை குறித்த பயம் உங்களுக்கு விரோதமாய் இருக்குமோ, ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சீக்கிரமாய் நீங்கள் தைரியசாலியாய் நிற்க போகிறீர்கள். தைரியசாலியாய் அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் தைரியத்தோடு நிற்க போகிறீர்கள். நான் நம்புகிறேன் உங்களுடைய தைரியத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். உங்களுடைய தைரியம் அநேகரை பிரமிக்க வைக்க போகிறது. இந்த காரியத்தில் நான் எப்படி தைரியமா இருக்க போறேனோ, நான் பயப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் தைரியத்தோடு கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க பிள்ளை அந்த காரியத்துல பயந்து போவது இல்லை. உங்க மகன் அந்த காரியத்துல பயந்து போவது இல்லை. எந்த இடத்துல அந்த பிள்ளை இருந்தாலும் இந்த வனாந்தரத்தை கடப்பதற்கு, இந்த வியாதியை தாண்டுவதற்கு, இந்த பிரச்சனையை தாண்டுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தரே தருகிறார். கர்த்தரே தைரியப்படுத்துகிறார். எலியாவை வந்து தட்டி எழுப்பி தைரியப்படுத்தி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்த அந்த தேவன், நான் நம்புறேன், நமக்கு தைரியத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். இன்றைக்கு இந்த 14வது நாள் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராரு. கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, பயமில்லாத வாழ்க்கை தான் ஒரு பெரிய வாழ்க்கை. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகா எழுதும் போது எழுதுகிறார், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். ஒரு பயத்திற்கு அல்ல, 2 பயத்திற்கு அல்ல, என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய நம்ம வந்து சில காரியத்திற்கு நம்ம பயப்பட மாட்டோம். பாருங்க, சிலர் வந்து சாதாரணமான காக்ரோஷை பார்த்து பயப்படுவாங்க, பல்லியை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நமக்கு சிலருக்கு அந்த பல்லியை பார்த்து பயம் இருக்காது, சிலருக்கு அந்த காக்ரோஷை பார்த்து பயம் இருக்காது. அப்போ பயம் என்கிறது சிலருக்கு வந்து வித்தியாசமாய் கேட்பாங்க, இதுக்கெல்லாம் பயப்படலாமா, இதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஆனா அதுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க, ஆனா வேற ஒண்ணுக்கு அவங்க பயப்படுவாங்க. இன்னொரு விஷயம் வரும்போது பயப்படுவாங்க. சில மனுஷனுக்குள்ளே வித்தியாசமான பயங்கள் இருக்கிறது. சிலருக்கு இருக்கிற பயம் நமக்கு இருக்கிறது இல்லை, நமக்கு இருக்கிற பயம் சிலருக்கு இருக்கிறது இல்லை. ஆனா சங்கீதக்காரன் இந்த இடத்துல ரொம்ப அழகா எழுதுகிறார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை எல்லா பயத்திற்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார்.
நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஒரு பயத்திற்கு அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பயத்திலிருந்தும் இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள ஆமென் எல்லா பயத்திலிருந்தும் அந்த காரியத்தை குறித்து இனி பயப்பட தேவையில்லை என்று கர்த்தர் நிரூபிப்பாராக. அந்த காரியத்தை குறித்த பயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு ஓ ஹalleluya தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கிருபையாய் தருவாராக. ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, உன் கர்த்தர் என்றும் முன் செல்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எனக்கு எதிராய் வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. என் சார்பில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சேர்ந்து கரங்களை எல்லாரும் தட்டி அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் எல்லா பயத்திலிருந்தும் எனக்கு விடுதலை கர்த்தர் தரப்போறார், கர்த்தர் தரப்போறாரு. ஆமென். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள வேணாலும் போங்க, எவ்வளவு பெரிய சூழ்நிலைக்குள்ள வேணாலும் போங்க, பயம்ன்ற ஒண்ணுக்கு மட்டும் நீங்க அடிமையாகாம இருந்தா நான் நம்புறேன் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க ரொம்ப அழகா வெளியே வந்துருவீங்க. நீங்க ஐசியூக்குள்ளே போங்க, நீங்க பெரிய ஆபரேஷனுக்குள்ளே போங்க, மரண கிடங்குக்குள்ள கூட நீங்க போங்க, ஆனா உங்களுக்குள்ள பயம்ன்ற ஒண்ணு இல்லாம இருக்குமானால் கர்த்தர் அங்கிருந்து கூட உங்களை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். சோ இந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு விசேஷமாக ஒரு 7 விதமான ஒரு பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர போறாரு. கொஞ்சம் டைம் எடுத்தா கூட இந்த 7 காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி ஆண்டவரே இதிலிருந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தரப்போறாரு. ஹalleluya. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய சமூகத்துல ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை பயப்படுத்தி நமக்கு நிறைய பயத்தை கொடுத்து எப்படியாவது வளர விடாம இருக்கணும்னு தடை செய்கிறவன் சத்துரு. ஆனால் நமக்கு ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசத்தை கொடுத்து நம்மை முன்னோக்கி கொண்டு போகிறவர், தைரியப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். நிறைய பயங்கள் எதனால வருது அப்படின்னா சத்ருவாகிய சாத்தானால தான் வருது. ஆனா கர்த்தர் அந்த பயத்திற்கு நம்மை நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்க போறாரு. என்னுடைய பயம் என்னை விட்டு மாறாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் பயத்திலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு பயம் குடியிருந்தாலும் நான் நம்புறேன் உங்க பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவரால கண்டிப்பா முடியும், நிச்சயமாய் முடியும். பாருங்க, பொதுவா நம்ம ஒரு வாகனத்தை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு 2 வீலரோ இல்லை ஒரு 4 வீலரோ ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்காக அவங்க எல்போர்டு மாட்டி ஓட்டும் போது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயங்கரமான பயம் இருக்கும். ஐயோ முட்டிடுவோமோ, இடிச்சிடுவோமோ, இந்த மாதிரி ஆயிருமோ, பயங்கரமான பயம். ஆனா அதே நேரத்தில் அந்த வண்டியை அந்த காரை பல நாட்கள் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த காரை நீங்க எடுக்கும் போதோ போய் உட்காரும் போதோ கண்டிப்பா நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆனா முதல்ல அந்த கார்ல போய் உட்காரும் போது அந்த ஸ்டேரிங்கை பிடிக்கும் போதே உங்களுக்கு பயமா இருக்கும், நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போதே உங்களுக்கு பயமா இருக்கும், முட்டிடுவோமோன்னு பயமா இருக்கும். அது அந்த ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவ்வளோ பயமா இருக்கும். ஆனா அதை பழகினதற்கு பிற்பாடு, அது நாட்கள் தாண்டினதற்கு பிற்பாடு, அதை ஓவர் கம் பண்ணினதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அதை குறிச்சு துளி கூட என்ன இருக்காது அப்படின்னா கொஞ்சம் கூட பயமே இருக்காது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பயத்தை நம்மிடத்திலிருந்து ஒரு பழக்கம் இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்ம கத்துக்கிறதுனால ஒரு பயம் நம்மை விட்டு வெளியே போகுமானால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு என்ன பயமா இருந்தாலும் என் கர்த்தர் நினைப்பாரே ஆனால் அந்த பயத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். இன்றைக்கு கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஒரு